ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்மளுடைய பண்ணையில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த ஒர்க்கு வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குறது தான். ஆல்ரெடி நம்மளுடைய பண்ணை கூரை பந்தல் மூலயமா நம்ம அமைச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கு ஆக போகுது. அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கூரை இத்து போகாமல் இருக்கிறதுக்காக மேலே தகரமோ அல்லது இந்த மாதிரி தார்பாலினோ அமைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் போட்டிருந்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய எல்லா ஷெட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தார்பாய் போட்டாச்சுது. இது எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ப்ரூடிங் செட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நம்முடைய காடைகளுக்கும் கோழிகளுக்கும் நம்ம அமைச்சிருந்த ஷெட்டு. ஸோ இதுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா தார்பாலின் அமைச்சிட்டோம். இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இடையில அநேக நாட்கள் நம்மளால் வீடியோக்கள் போட முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் அநேக வேலைகள் இப்போது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம தங்குறதுக்கான ஒரு ரூம் நம்ம இப்போ கட்டதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா வானம் தோண்டி அதை மெத்தியிருக்கோம். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ரூம் நம்ம கட்டி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஷெட்டு இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ அந்த ஷெட்டு எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட காடை குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற முட்டைகளை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஹேச்சரியில் தான் குஞ்சு பொறிக்க வச்சு அந்த குஞ்சுகளை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஓனாகவே பார்த்திங்கன்னா ஹேச்சரி செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தாய் காடைகள் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000லேருந்து 1200 முட்டைகள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மக்கிட்ட குஞ்சு காடைகள் கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் குஞ்சுகள் கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஹேச்சரி செட்டப் ரெடி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹேச்சரி இன்குபேட்டர்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ணியாச்சுது. நம்மளுடைய இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சோலாரில் மட்டும்தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி இப்போ போர்வெல்லேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இபி வந்துடும். எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய இன்குபேட்டர் வரப்போகுது. ஸோ இன்குபேட்டர் வந்துருச்சு அப்படின்னா வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 13,000 குஞ்சு 15,000 குஞ்சு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் அனுப்பிவிட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அனுப்பி விடுவோம். ரொம்ப லாங்கில் இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் தூரம் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் ஒரு சில வாரங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு நாள் காடை குஞ்சுகள் ரெகுலராக வாரம் கிடைக்கும். ஸோ அதற்கான எல்லா முயற்சிகளும் இப்போது நம்ம எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால் காடை குஞ்சுகள் வேணும்னு சொல்லி கால் பண்ணுற நண்பர்கள் ஒரு வேளை கால் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் எல்லாரோடைய ஃபோனையும் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையாக அமைஞ்சு போச்சுது. அதனால் நண்பர்களுக்கு காடை குஞ்சுகள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சில வாரங்களில் நம்ம காடை குஞ்சுகள் எல்லாருக்கும் வழக்கம் போல் கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். குஞ்சுகள் எப்படி வளர்க்குறது, அதே மாதிரி குஞ்சுகள் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட காடை குஞ்சுகள் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லி தர போகிறோம். அதுபோல் புதுசாக காடை குஞ்சுகள் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த காடை குஞ்சு வளர்ப்பில், இந்த கறிக்காடை வளர்ப்பில், முட்டை காடை வளர்ப்பில் சக்ஸஸ் பண்ணலாம். நிறைய பேர் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால இந்த காடை வளர்ப்பை விட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ இனிமேட்டு யாரும் இந்த காடை பண்ணை ஆரம்பிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. என் மூலிமா காடை குஞ்சுகள் வாங்குறவங்க எல்லாருக்குமே நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய காடை குஞ்சுகள் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே காடை குஞ்சுகளை அனுப்பிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கேளுங்க, வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, வீடியோவாகவும் போடுறோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்லேயோ ஃபோன் கால்லையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.